ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெக்கு போட்டு பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு இது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுருக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் கேசரி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் கலருக்கோசம். பாருங்கள், எல்லாம் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தேவையான அளவுக்கு தயிர், கொஞ்சமாக பிரியாணி பவுட்ரு, கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரு. இது எல்லாமே நான் கடையில் தான் வாங்கினேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது அது நல்லா ஊறட்டும். அதுங்காட்டியும் நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருளெலாம் ரெடி பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன், 1/2 கிலோ வெங்காயம் இருக்கும். தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். பச்சை மிளகா இருக்குது. பாருங்கள், பட்டை லவங்கம் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து கல் உப்பு இருக்குது, தயிர், கரம் மசாலா, பிரியாணி பவுட்ரு வச்சுருக்கேன், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம பட்டை லவங்கெல்லாம் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து பட்டை லவங்கம் போட்டுக்க போகிறோம். பட்டை லவங்கம் போட்டோடனே அது பொரியுது பாருங்கள். பொரிஞ்ச உடனே நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டோடனே நல்லா பொரிஞ்சு வரும். அது பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போது நல்லா பச்சை மிளகாவை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஒரு ரெண்டா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன். கல் உப்பு போடுறேன். இப்போது தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ மூடி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி போட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுப்போம். இப்போ இது கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போக வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஞ்சி போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது.
இப்போ வந்து நம்ம பிரியாணி பவுட்ரு போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கி எல்லாம் வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக லெக்கு தான். இன்றைக்கி லெக்கு போட்டு பிரியாணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெக்கு பிரியாணி செய்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மசாலாவும் அதிலே ஊற்றிக்கிறேன். போட்டு நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் அப்படியே வேக நம்ம அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லெக்கு பாதி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம அளந்து வச்சிருக்கோம் தண்ணி, அதை ஊற்றிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி போட்டுடலாம். அரிசிலாம் ஊற வச்சு வச்சுட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொச்சி வந்த பிறகு நம்ம அரிசி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிசி போட்டுடலாம். எங்கள் பெரிய பையன் அரிசி போடுறது. ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டால் இப்போ மூடி வச்சிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குது. இப்போ வந்து டம் ஓகே கொடு கொடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதினா போட்டு டம் போட்டுற போகிறோம். வாயில் வச்சு டம் போட்டுடலாம். வாயில் வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் டம் போட்டுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தம்பிக்கிட்ட சாப்பாடு. முகேஷ் சாப்பாடு எப்படிடா இருக்குது? சாப்பிட்டு பார்த்து சொல்கிறடி. எப்படி ரொம்ப சூப்பராக இருக்குது.